உலகமே ஒரு தாய், உலகமே ஒரு கோயில். உலகத்தில் பிறக்கும் அருட்பெரும் மெஞ்ஞான ஜோதியே, ஒளியே இந்த உலகத்தை, உள்ளத்தை ஆளுண்டு. எல்லோர் உள்ளத்திலும் இறைவன் இருக்கிறார். உங்களை அன்புடன் அழைப்பது உலகமே ஒரு தாய் யூடியூப் சேனல். மக்களுக்காக போதிக்க வந்திருக்கும் ஒரு யூடியூப் சேனல் உலகமே ஒரு தாய். இது லைக் வாங்குவதற்கு அல்ல, உங்கள் லைஃப்பை மாற்றுவதற்கு. உங்கள் லைஃப்பை மாற்றுவதற்கு. வாழுங்காலம் சில காலம், இந்த சில காலத்திலையும் சந்தோஷமாக, ஆனந்தமாக, மகிழ்ச்சியாக வாழ்ந்துட்டு சாவுறதுக்கு உங்கள் லைஃப். இன்னைக்கு லைஃப் எப்படி இருக்கு? ஓம் ஓம். இன்று நான் ஜாதி, மதம், மொழி எதனால் உருவானது என்பதை பற்றி இன்று பார்ப்போம். இந்த அடியாரின் கருத்து. உங்கள் தோழன் அருட்ஜோதி மைந்தன் உங்களுக்கு, மக்களுக்காக, என்னோடு பிறந்த, இந்த மண்ணில் பிறந்த மனித இனத்துக்காக நான் சொல்லும் கருத்துக்களை பற்றி சிந்திப்பது மனித இனம் மட்டும்தானே, வேற எந்த இனமும் இல்லையே. இறைவன் படைப்பில் அற்புதமான ஒரு மனித பிறப்பு. இதிலே ஜாதி என்று கருவாக உருவானது ஏன், எதனால் என்று பார்த்தால் ரொம்ப சிம்பிள். ரொம்ப சிம்பிள்யா, ரொம்பலாம் கஷ்டம்லாம் இதில் இல்லை, ஒன்றும் இல்லை. தான் படைத்த, தான் பெற்ற அனைத்து உயிருக்கும் தாயான இறைவன், அதிலும் இந்த மனிதனாக பிறந்த எல்லாம் அனைத்து அறிந்து தெரிந்து உணர்ந்து வாழும் இந்த மனித இனத்துக்கு தொழிலை கற்றுக் கொடுக்க தான் பெற்ற பிள்ளைகளுக்கு, ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக ஒரு தொழிலை கற்றுக் கொடுத்தார், அவர்கள் வாழ்வதற்கு. அப்படி பார்த்தா நாட்டிலே பல தொழில்கள் உண்டு. ஆசாரிகள், கொல்லாசாரி, தச்சாசாரி, தங்க ஆசாரி. ஒரு ஆசாரிக்குள்ள எத்தனை ஆசாரி தொழிலை சேர்ந்த. விவசாயம் பண்ணுறவங்க விவசாயிகள், பானை செய்பவர்கள் குசவர்கள், பனை ஏறும் இயற்கை மது இறக்கி கொடுக்கும் அந்த தொழிலாளிகளை ஒரு நேரம் மருத்துவர்கள் என்றார்கள், பின் பனையேறி என்றார்கள், இன்று நாடார், இன்னும் நிறைய ஆடு மாடு மேய்த்தவர்களை யாதவர்கள் என்றார்கள். இப்படி இறைவன் தான் பெற்ற இந்த மனித இனத்துக்கு தொழிலை கற்றுக் கொடுத்தது. ஒருவருக்கு ஒரு தொழிலை கற்றுக் கொடுத்தால் போதும், அவர் பல பேருக்கு கற்றுக் கொடுத்தார். அந்த சந்ததி பெருகியது. அவர்களுக்குள் பொன் கொடுக்கல் வாங்கல், திருமணம் அப்படி நடக்க ஒரு காலகட்டத்தில் அரசர்கள் ஆட்சியிலே இந்த தொழிலுக்கெல்லாம் ஒரு ஜாதி என்று ஒரு பெயர் வைத்தார்கள், ஒரு பட்டப்பெயர். ஜாதி என்று ஒரு பெயர் வைத்தார்கள். அதில் தொழில் சார்ந்தது. இறைவன் படைப்பிலே பல உயிர்களை இறைவன் படைத்தாலும் இந்த பூமியிலே ஒவ்வொரு உயிர்களும் பல விதங்களில் இருக்கிறது. இங்கே உயிர்ங்கிறது ஒன்று தான், ஆனால் அதிலும் பல விதமான, பல வித்தியாசமான உயிரினங்கள் இறைவன் படைத்திருக்கிறார். ஆனால் அந்த மனித இனத்திலே இல்லவே இல்லை. ஒரே இனம், ஒன்லி ஒன். உலகெங்கும் இந்த இயற்கை பிரவேசித்தது போல, உருவானது போல மனிதனும் உருவானான், அதற்கென்று படைக்கப்பட்ட பிறப்பால். அப்போ இந்த ஜாதி என்பது தொழிலால், நாம் செய்த தொழிலால் பின்னாளில் மாற்றப்பட்டதான். மனித இனம்தான். இறைவன் கற்றுக் கொடுத்த தொழில் நம்மளை ஜாதி என்று பிரித்தது.
இதில் என்ன? ஜாதி, மதம், மொழி வெறி பிடிச்சு அலைதாயா, வெறினும் தனியலையா. என்றைக்கு அது தனியுதோ அன்றைக்கு உண்மையான ஆன்மீகம் மலருதியா. இந்த ஜாதி மத தலைவர்கள் இருந்துக்கிட்டு தூண்டி விட்டுக்கிட்டு இருக்கும் தண்டியும் இது ஒளியுமாய்யா, ஒரு நாள் ஒளியாகியா. இதுதான் ஜாதி, மனித ஜாதி. எல்லோரும் ஒரு இனம். எல்லோரும் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கோம் அந்த பூமியில், அதைத்தான் எல்லா நாட்டில் இருக்கவனும் செஞ்சுக்கிட்டு இருக்கான், எல்லா வீட்டில் இருக்கவனும் செஞ்சுக்கிட்டு இருக்கான். குடும்பம். வாழ பிறந்தவன், ஆள பிறந்தவன், அனுபவிக்க பிறந்தவன். மனிதனுக்குள் எந்த ஜாதியும், ஒரே உறுப்பு, ஒரே மனம், ஒரே இயக்கம், ஒரே உடல் அமைப்பு. ஜாதி என்று வேறு ஒன்று இல்லை. ஒன்லி ஒன், மனித இனம். இனம் இனம் அதுதான் மனிதன். எல்லாம் அறிந்து வாழும் மனிதன் மதிக்கப்பட வேண்டும். இரண்டாவதாக மதம். மதம் மதம் என்ற பெயரில் இறைவனை பல விதத்தில் வணங்கிக்கிட்டு இருக்கோம் ஐயா. அவ்வளோதான் ஐயா. மதம் என்ற பெயரில் பல விதத்தில் கடவுளை வணங்குகிறோம். எல்லோர் மனமும் ஒன்று தானே, வேறு இல்லையே. வேண்டுவதும் மதம் என்ற பெயர் பல விதத்தில். இது எப்படி உருவானது? அதுபோல் இன்று இந்து மதம் என்று சொல்லக்கூடிய அற்புதமான ஒரு வழிபாடு ஸ்தலங்களும் ஆலயங்களும் ஒரு ஆரவாரமும் அற்புதமும் நிறைந்த ஒரு புனித ஸ்தலங்களாக நிறைவாக இருப்பது இந்து மதத்திலே. இவர்கள் சிலை வழிபாடு. இந்த சிலை வழிபாடும் எதனால் இருக்கிறது என்றால், இறைவனுடைய ஒரு இந்த பிரபஞ்சத்தில் கடவுள் எப்படி இருக்கிறார் இறைவன் என்கிற அந்த இறைவனின் அடையாள சின்னம் ஒன்று. அடுத்தல படைப்பின் சின்னம். இறைவனின் அவதார சின்னமாக இறைவனின் திருவிளையாடல் மனிதனுக்குள். இறைவன் திருவிளையாடல் எங்க இருக்கு? மனிதனுக்குள். அதே இறைவனின் திருவிளையாடல் என்கிறோம். புனிதர்கள், அவர்களையும் கடவுளாக அந்த சிலையாக வணங்குறது நம் இந்து மதத்தில் இருக்கு. இங்கேயும் நிறைய அடியார்கள், புனிதர்கள் நிறைய தோன்றி இருக்கிறார்கள். இந்த உலகத்திலே ஏகப்பட்ட அடியார்கள் நிறைய நிறைய. அதுமாரி தெற்கு எடுத்துக்கிட்டால் ஐயா வைகுண்டர், வடக்கு எடுத்துக்கிட்டால் ராமர். இவருக்கு என்னையா வித்தியாசம் ரெண்டு பேருக்கும்? அவர் அரசராக இருந்தார், ஆனால் இவர் ஒரு பனையேரியாக இருந்தார். பனையேரியின் மகன் புனிதராகிறார். அன்று தீண்டாமையை எதிர்த்து யார்? கடவுளியா? மனிதனுக்குள். இதை அவதாரம். இந்த அவதாரத்தின் பின்னால் புத்த மதம், கிறிஸ்தவ மதம், இஸ்லாமிய மதம், இந்து மதம், இந்த அடிப்படையில் இந்த இந்து மதத்தில் இருக்கிறது சிலை வழிபாடு. இவர்கள் அடையாளத்தை வணங்குறாங்க. ரெண்டாவது கிறிஸ்தவ மதம் எடுத்துக்கிட்டா மனிதன், இயேசுநாதர், புனிதர், குழந்தை இயேசு போதித்தவர், கடவுளை பற்றி போதித்தார், இறைவனை பற்றி போதித்தார். பைபிள். அடுத்தால இஸ்லாம் மதம். யாரு? எல்லாம் நம் சகோதரர்கள். சகோதரர்கள், இறைவன் என்னும் ஒரு தாய் பெற்ற பிள்ளைகள். மதம் ஜாதி என்று பிரிவினையால் வேதனை. அவர்களுக்கு என்ன? நபிகள் நாயகம் அவர்கள் போதித்த ஆன்மீக வார்த்தை. இன்றைக்கு அவர்கள் என்ன சொல்றாங்க? நபிகள் நாயகம் ஐயா ஒரு இறை தூதர். அவர் இறை தூதர். இறைவன் போதிக்க வேண்டிய வார்த்தைகளை இவர் போதித்தார். அதன் பின்னால் அந்த வார்த்தைக்கு அடங்கி மனிதனால் உருவாக்கப்பட்டதுதான் ஒரு மதம்.
அங்கே பார்த்தீங்கன்னா தலைப்பில் அங்கே ஒரு மனிதர் இருப்பார், அவர் புனிதர். இப்படி பல விதங்களில் நாம் அந்த கடவுளை வணங்க இறைவனால் உருவாக்கப்பட்டது தான் மதம். மதங்கள் பல தோன்றினாலும் மதங்கள் அனைத்துக்கும் இறைவன் காட், மாதா பிதா குரு வேற, அது டாப்பு. பகவான் சூரிய பகவான், எல்லாரும் அவர் ஒளியில் தான் வாழ்கிறோம். இன்றைக்கி வந்தவங்களாம் எல்லாம் செத்து போய் மண்ணுக்குள்ளே உரமாயிட்டாங்க, அவங்களா காப்பாற்றிக்கிட்டு இருக்காங்க. உடம்பில் உயிர் வரை புனிதர்கள், அடுத்தலாம் அவர்களையும் நம்ம சாமியாக வணங்குகிறோம். மதங்கள் பல தோன்றினாலும் மதங்கள் அனைத்துக்கும் இறைவன் ஒருவர். அன்றும் சரி, இன்றும் சரி, என்றும் சரி அவரே, வேறு தெய்வம் இல்லை. எத்தனை மதங்கள் தோன்றற்றும், இறையாண்மை என்பது ஒரு வழி, எல்லாருக்கும். நீ எந்த சாதியாக இருந்தானே, நீ எந்த மதமாக இருந்தானே, எந்த மொழியாக இருந்தானே, ஆன்மீக இறையாண்மை வழிங்கிறது எல்லாத்துக்கும் ஒன்று தான். அதே உண்மை, அன்பு, தர்மம், கடமை, மனசாட்சி என்னும் தனி வழி. இறைவனின் அவதார ரூபங்களோ மதங்கள் என்று பல வழிகள். ஆனால் மதங்கள் அனைத்தும் போதிப்பதோ உண்மை, அன்பு, தர்மம், கடமை, மனசாட்சி என்று வேறு வழி உண்டா? போதிப்பதும் அதுதான். இந்த மனித இனத்துக்கு அத்தனை மதமானாலும் போதிப்பது நல்ல விஷயங்களை தான் அந்த மக்களுக்கு போதிக்கு, தீமையாக போதிக்கு. எந்த மதமாக இருந்தானே போதிக்கிறது. அந்த போதனையை ஏற்று நாம் வாழ்கிறோம், வழி நடக்கிறோம். கொஞ்சம் நம்ம மனம் கொஞ்சம் பக்குவப்படுறதுக்காக வேண்டி. அவங்கெல்லாம் கடவுளா? இல்லை, புனிதர்கள். மனிதன் யாரும் கடவுள் அல்ல. அருட்பெருஞ்சோதியே கடவுள், காட் காட் காட். அறியணும் மனம். மதங்கள் பல தோன்றினாலும் மதங்கள் அனைத்தும் போதிப்பது இந்த உண்மை, அன்பு, தர்மம், கடமை, பொறுமை, பொய் சொல்லக்கூடாது. இப்படி ஆன்மீகத்தின் போதனை, நீதியின் போதனையை போதிக்க வந்தவர்கள், அவர்களில் நானும் ஒருவன். அதான் சொல்லணும்னா, நான் லைக் வாங்க வரவில்ல, உங்கள் லைஃப்பை மாற்ற வந்து. யா நிச்சயம் இந்த வாழும் காலம் சந்தோஷமாக வாழ வேண்டும். எல்லாம் போய்ப்பது ஆன்மீகம்தான். வேறு வழி உண்டா? ஆன்மீக ஞானிகளே, ஆன்மீக சாமிகளே, ஆன்மீக பாவிகளே, சூனியவாதிகளே, இறையாண்மைங்க என்ன எளிதையா? அப்போ எல்லா மதமும் ஒன்றுதான். பல விதத்தில் கடவுளை வணங்குகிறோம். உன் உள்ளத்தில் நல்லது, தர்மம் கிருமம் இருந்தால் உனக்கு ஆசீர்வாதம் கிடைக்கும், இல்லைன்னா ஒரு மயிரும் கிடைக்காது நீ கடவுளை கும்பிட்டாப்புல. இப்போ ஒரே வழி, போதிப்பதும் அதுதான், வேறு வழி இல்லை. இதுதான் ஐயா மதம். பல பல விதத்தில் கடவுளை வணங்குறான், அவ்வளோதான். இதுக்குள்ள என்ன 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 வேணும்? மொழி மொழி இறைவன் மழலை சொல்லாக மொழியை கற்றுக் கொடுத்தார் என்று சொல்லலாம். மழலை சொல். பொருள் ஒன்னியா? ஒரே ஒரு பொருளையா அதை பல சொல்லாக்கி மொழியாக, மழலை சொல்லாக அங்கங்கு பிறப்பிக்கப்பட்ட அந்த மக்களுக்கு தாய்மொழியாக கற்றுக் கொடுத்தாள் அந்த அன்னை. நம்மை பெற்றாலே முதல் அன்னை தாய், கன்னித்தாய், அவள் கற்றுக் கொடுத்ததை. இன்று நான் தமிழில் பேசுகிறேன், எனக்கு வேறு மொழி தெரியாது. சும்மா 1 2 அங்கே கேட்டது இங்கே பேசுனது வேணா ஹிந்தி இங்கிலீஷ்னு சொல்லுவேன், வேற என்ன தெரியும்? அப்போ ஒரு பொருளை பல சொல்லாக்கி, ஒரு சொல்லா, 2 சொல்லா, 3 சொல்லா, எத்தனை நம்ம குடிக்கிற தண்ணீருக்கு எத்தனை பேர், நாம் சொல்லும் ஒவ்வொரு வார்த்தையும் ஒன்று தான்,
பொருள் ஒன்று தான், சொல் வேற, சொல் வேற, சொல் வேற. என்ன தமிழில் ஒன்றுங்கும், இங்கிலீஷில் என்ன சொல்லுவோம்? ஒன். தமிழில் ரெண்டுங்கிறான், அங்கே 2, 3, 3, 3. இதே இது இங்கிலீஷில் 1, 2, 3. ஒன்றுனா என்ன? இதே ஒன்று தான் அது. இந்த ஒன்று தான் இந்த ஒன்று. 2, 3. இந்த 3 தான் இந்த 3. அடுத்தல இந்தினா என்னய்யா? ஏக்குங்க, இந்த ஒன்று தான். தோங்க, அந்த தோ தான். தீன்னா எல்லாம் இதுதான். பொருள் ஒன்று, சொல் வேறு. இது அவரவர்கள் தன் மண்ணில் பிறந்த ஒரு தாய்மொழி. தாய்மொழி என் தமிழ் மொழி. நான் பேசும் மொழி எனக்கு. அப்போ ஒரு சொல்லு தாய்யா, பல மொழியை இதை கூட உணரலையா? கடவுளுடைய படைப்பில் பல அற்புதங்கள் உண்டையா, பல அற்புதங்கள். இறைவனுடைய இந்த உலகத்தை நீ ஒவ்வொன்றாக ரசித்தால், அறிந்தால் அவனை வணங்குவாய். அப்போ ஜாதி, மதம், மொழி இங்கே இருந்து பிறகு ஆதியில் பிறந்த பிறப்புக்கு தமிழ். தொழிலால் வந்தது ஜாதி, தொழிலால் வந்தது ஜாதி. மதம் இறைவனுடைய அவதார பல ரூபத்தில் நான் வந்து அறிவிப்பேன்னு சொல்லியிருக்காரு. மனிதனோடு பேசுவேன்னு சொல்லியிருக்காரு. உன் மனதுக்குள் இன்னும் என்னையா சொல்ல உனக்கு? அறிவுள்ள மனிதா, இன்னும் விளக்கமாக பேசலாம், போதும் கொஞ்சம் கொஞ்சமா. ஜெய் மாதாஜி, ஜெய் மாதாஜி, ஜெய் அருட்பெருஞ்சோதி, ஜெய் அண்ணாமலையார்ஜி, ஜெய் உண்ணாமலையார். காட் பிளஸ். இறைவன் என்றும் உங்களோடு, உங்கள் மனதோடு இருக்கிறார். அதை அறிய அறிய உங்களுக்கு கொஞ்சம் அமைதி ஏற்படும். காட் பிளஸ்.